அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நல்ல வேளையா ஜெயம் ரவி இந்த கதையை சொன்னாரு. ஒருவேளை சீமானவர்கள் இதை சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதையும் பொய்ன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கிளம்பியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜெயம் ரவியை நம்ம அனைவருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவில் ஜெயம் படம் மூலம் அறிமுகமாக இருந்த ரவி அவர்கள் தன்னுடைய பெயரை ஜெயம் ரவி அப்படின்னே மாத்திட்டு இருந்தார். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்பாக தன்னை அனைவருமே ரவி மோகன் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி ரவி மோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தன்னுடைய ஆரம்பகால சினிமா வாழ்க்கையை பற்றி பகிரும்போது தனக்கு விருது வழங்க சீமானவர்கள் வந்திருந்த வேலையில சீமானவர்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் அனைவரையுமே ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமானவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு இயக்குனராக இருந்து அதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மாறியிருந்தார். இயக்குனராக தெரிந்ததை விட அரசியல்வாதியாக தான் சீமான அனைவருக்குமே தெரியும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இயக்குனராக இருந்தபோது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் ரொம்ப நட்பு ரீதியாக இருந்த ஒரு காரணத்தினால அப்போது அனைவருமே சீமானவர்கள் குறித்த பழைய கதைகளை சொல்லும் போது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில ஜெயம் ரவி தன்னுடைய முதல் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரியான வசனங்களை கொடுக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சீமானவர்கள் அழைச்சி ஜெயம் ரவியுடைய தந்தை பார்த்தீங்கன்னா சீமானவரிடம் ஆலோசனை கேட்டாங்க. அதற்கு சீமானவர்கள் ஜெயம் ரவிக்கு ஏத்த மாதிரி ஒரு மாசான வரிகளை எழுதி கொடுத்திருந்தாரு அப்படின்றத ஜெயம் ரவி அவர்களே பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருந்தாரு. ஒருவேளை சீமானவர்கள் இந்த கதையை ஜெயம் ரவி இல்லாம சொல்லியிருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக இதுவும் ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு பெரிய கூட்டமே கிளம்பியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் ஆமைக்கறி சீமான் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சு அதற்கு பிறகு AK-57 வரைக்குமே எல்லாமே பொய் அப்படின்னு சொல்வதற்காகவே சீமானவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொய் முத்திரையை குத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானுடைய ஹேட்டர்ஸ். இப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி அவராகவே முன் வந்து இந்த கதையை சொல்லியிருந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இந்த கதையை ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதையும் பொய்ன்னு சொல்லி சீமானவர்களுக்கு மேலும் ஒரு பொய் முத்திரையை குத்திருப்பாங்க அப்படின்னு தன்னோட பொய் முத்திரையை குத்திருப்பாங்க அப்படின்னு சீமானுடைய தம்பி தங்கைகள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் முழுக்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.